டியர் வேண்டர்ஸ், வெல்கம் டு another vlog from புதுக்கோட்டை கோல்டு மெடல் சேனல். இந்த ஒரு எபிசோடு மட்டும் நம்ம பைக்லேயே ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். கேரளாவில் இருக்கிற பாலக்காடுக்கு பக்கத்தில் இருக்கிற மலம்புலா டேமுக்கு பின்னாடி உள்ள வில்லேஜஸ் எல்லாம் நம்ம பைக்லேயே போய் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு vlog மட்டும் டாப் டு பாட்டம் நம்ம பைக்லேயே நம்ம ரைடு இருக்க போது இன் பிட்வீனில் சின்ன சின்ன வில்லேஜஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இப்போலாம் நம்ம இந்தியாவில் இருக்கிற மேஜரான அட்ராக்ஷன் பிளேசஸில் பைக் ரெண்டல்ஸ் கிடைக்கும். ஸோ அது ரொம்ப சுலபமாக இருக்கும். பைக் ரெண்டல்ஸு காஸ்ட் வைஸ் அஃபோர்டபுள் தான். இப்போ நீங்கள் ஒரு பைக் ட்ராவல் பண்ணணும், அதுவும் அட்ராக்ஷன் பிளேஸில் உங்களுக்கு ஈஸியாக டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இந்த ரெண்டல் பைக்ஸ் ரொம்ப சுலபம். இதே நீங்கள் ஊர்லேருந்து ஒரு பைக்கை கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து பெட்ரோல் போட்டு அவ்வளோ தூரம் போய் ஈவன் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வண்டி எடுத்து லோக்கலில் சுற்றினா கூட அந்த பாடி பெயின் டயர்டு இதை வச்சுலாம் நீங்கள் இருக்கிற அட்ராக்ஷன்ஸை அவ்வளோ ஈஸியெல்லாம் சுலபமாக சுற்றி பார்க்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்களை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த ரெண்டல் பைக்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல சின்ன சின்ன நேரோ ரோடு தான், ஒரு ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே அந்த ரோடுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நம்மளுக்கு கிடைக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, வேகமாக ட்ராக்கில் ஓட்டுற மாதிரிலாம் ஓட்ட முடியாது, ரொம்ப கவனமாக ஓட்டணும். ஏன்னா கொஞ்சம் பள்ளப்பு மேடுப்பாக வர்றதுனால தூக்கி அடிக்கிற ஒரு ஏரியா. நம்ம இந்த வேலையை போய்கிட்டு இருக்கையில் சென்ட் தாமஸ் சர்ச் ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல வியூ பாயிண்ட், நிறைய ஸ்பேஸ். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த மலையும் அந்த ஏரியுடைய தண்ணியுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. உடனே வண்டியை நிறுத்திட்டு நம்ம உள்ளே இறங்கி போனோம். ஸோ நம்மளாம் நிறையா பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஏரியாவுக்கு போனோம்னா வெறும் டேமை மட்டும் விசிட் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு செக் அவுட் ஆயிரும். ஆனால் இந்த டேமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் அரௌண்ட் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஏகப்பட்ட வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப அமேசிங்காக இருக்கும். உண்மையே சொல்லணும்னா நிறைய அந்த ஹிட்டன் ஸ்பாட்ஸு இந்த ஏரியாக்குள்ளே இருக்கும். அப்படியே நம்ம மூவ் ஆகி உள்ளே போக தான் நம்மளுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மறுபடியும் இங்கே ஒரு எருமை கூட்டத்தை பார்த்தோம். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, ரொம்ப ஆச்சரியமா அப்படியே தண்ணிக்குள்ளே இருக்குது, அசையாமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மூடிலே இருக்குது. இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தால் அப்படியே இருக்குது, ரொம்ப நேரத்துக்கு எந்த அசைவுமே இல்லை. நம்மளுக்கே பயமாக இருக்குது, இது உயிரோடு இருக்கா இல்லை எதுவும் ஆயிருக்கா அப்படின்னு. அந்த லெவலுக்கு அவ்வளோ நேரம் இருந்துட்டு தான் ஒரு சின்ன மூவ் கொடுக்குது இந்த எருமை மாடுகள். அதை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஸோ வெறும் டேமை போட்டு விசிட் பண்ணிட்டு போனோம்னா நான் ஜஸ்ட் பஸ்லேயே கூட வந்திருப்பேன். பட் இந்த இடத்தெல்லாம் விசிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பைக் ரெண்டெல்லாம் எடுத்து. எனக்குமே இந்த ரோடெல்லாம் எங்கே போகும்னே தெரியாது. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஏரியாவுக்கு. ஒவ்வொரு டென்லையும் நான் பார்த்தது நல்ல வியூஸ், வெறும் க்ரீன் மவுண்டன்ஸு, ஒரு பக்கம் பார்த்தா அப்படியே ஓப்பன் ஃபீல்ட்ஸு, இதுக்கு மத்தியில் நிறைய அந்த வில்லேஜ் ரோட்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அமேசிங்காக இருந்துச்சு. நம்ம பல ட்ராவல் பிளேஸஸ்க்கு போயிருப்போம், அட்ராக்ஷன்ஸுக்கு போயிருப்போம். எல்லா இடத்துலையுமே க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக இங்கே க்ரௌடு இல்லைன்னா சொல்லலை, இங்கேயும் இருக்குது. பட் இந்த மாதிரியான ஏரியாக்குள்ளே நீங்கள் போகிறப்போ ரொம்ப பெரிய பரப்பளவில் இருக்கிறதுனால ரொம்ப பெரிய க்ரௌடு உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்கள் அந்த லோன்லியாக ட்ராவல் பண்ணுற அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நல்ல இடம். உண்மையிலே நீங்கள் நேச்சரை நிஜமாகவே ஃபீல் பண்ண முடியும் இந்த இடத்துல. குளிச்சு எந்திரிச்சு போகிறாங்க. ரொம்ப நேரம் நின்று முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. தயவு செய்து போயிருங்க, நம்ம ஒன்றும் பண்ணலை, ஜஸ்ட்டு ஃபிலிம் பண்ண தான் வந்திருக்கோன்னு சொல்லி புரிய வச்சு அனுப்பிச்சிருக்கேன். இல்லை அப்படின்னாக்கா அவங்க முறைக்கலாம், இந்நேரம் நம்ம காலியாக இருப்போம். இந்த இடம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்படியே பொறுமையாக புறப்பட்டு போய்கிட்டு இருக்கோம். லஞ்சு ஸ்கிப் பண்ணிட வேண்டியதான், டைம் ஆயிடுச்சு. டைரெக்டாக டின்னரு. உண்மையாக சொல்லணும்னா நம்மளுக்கு நல்ல பசி தான். பட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னாக்கா, லேட்டாக போனால் லஞ்சு ப்ராப்பராக கிடைக்காது, ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை நம்ம உண்மையிலே இருக்கிறோம். லஞ்சுனா ப்ராப்பராக எடுக்கணும். கேரளாவில் நான்வெஜ்ஜு ரொம்ப ஸ்பெஷலு. பட் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, ப்ரைஸு ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் ஒரு வேலைக்கு மினிமம் லெவலில் ஃபுட்டு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதோடைய ப்ரைஸ் காஸ்ட்டு அட்லீஸ்ட் 150 வரும். இந்த இடத்துல 2 வழிபர்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னாக்கா, இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் நல்ல வெட்டான காற்று இருக்கோ, இன்னும் சில்லுடு இருக்கோ, அந்த இடத்துல போய் ஓய்வு எடுத்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் அவங்க டயர்டில் இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
இந்த இடத்துல அமேசிங்கான அந்த ஏரி வியூஸ்லாம் நம்ம பார்த்துட்டு மறுபடியும் வந்து சர்ச் ரோடு பக்கம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு அகாண்டட் ரெஸ்டாரண்ட்டு கை விட்டு போயிட்டாங்க. ரெஸ்டாரண்ட்டு பக்கத்தில் நல்ல ஒரு லேக் வியூவு, பால்கனி வியூவோட. பட் ஏன் கை விட்டுட்டு போடாங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகே, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸ்டெப்ஸில் நிறைய இடத்துல கட்டைகள் அடிக்கப்பட்டிருந்துச்சு. இதெல்லாம் இந்த கட்டைகள்லாம் வெளியாட்கள் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டிக்காக அடித்த மாதிரி தெரியல. ஏன்னா ரொம்ப ஈஸியாக வெளியாட்களாக இருந்தால் உள்ளே போகலாம். பார்த்தா வேறு எதையோ தடுக்க, அதாவது உள்ளே இருக்கிற விஷயம் வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்ட விஷயங்கள் மாதிரி தெரியுது. முன்கூட்டியே இப்படி ஒரு இடம் இருக்கிறது தெரிஞ்சிருந்தா நம்ம ஹாஸ்டல் எடுத்து காசை வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அழகாக இங்கே வந்து இந்த பால்கனிலே பெட்ஷீட்டை விரித்து போட்டு படுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு திரும்பியிருக்கலாம். பட் என்ன பண்ணுறது தெரியலையே. யாருக்காச்சும் இந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னா கன்சர்ன் ஓனரை பிடிச்சி நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம்னா சூப்பரான வியூவில் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் ரோடு எக்ஸ்பல்ஸ் கிடக்கு. எக்ஸ்பல்ஸ் ஒன்று இருக்குது, ஹிமாலய ரோடு இருக்குது. இது நம்ம வந்த வெஹிக்கிளு, அதுவும் இதுவும் அப்படியே கிடக்கு. மேபி யாரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேக்கண்ட் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு இந்த இடம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எப்போ இருக்குது ஒரே வீட்டுக்குள்ளே சத்தம்லாம் கேட்குது. லாஸ்ட் விளாக் வந்து நம்மளுடைய ஆர்ஆர் விளாக்கோட எஃபெக்ட்டு ஸ்டில் நம்மளுக்கு அந்த மாதிரி லொக்கேஷனாக அமையுது. அதுக்காக பண்ணல. பட் இந்த இடத்துல இப்படி ஒரு இடம் இருக்குது, யாருமே இல்லை, அதனால பார்த்தோம். நல்லா இருக்கு. ஏற்கனவே நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டாக போய்கிட்டு இருந்திருக்கு, அப்புறமா அதை அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. வாட்டர் ரிசர்வேயருக்கு பக்கத்தில் இப்படி ஒரு அழகான சர்ச். இந்த சர்ச் தான் வந்து சென்ட் தாமஸ் சர்ச். இதோடைய லொக்கேஷன் போட்டிங்கனாலே நம்ம போன இடங்களுக்கு நீங்கள் போயிடலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சர்ச்சு. அந்த இடத்துல நிறைய பறவைகள் சத்தம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. மறுபடியும் வந்து நம்ம பைக் எடுத்துகிட்டு ட்ராவலை தொடர்ந்தோம். இந்த ட்ரிப்லேயே நம்மளுக்கு ரொம்ப ஒர்த்தாக தெரிஞ்சது இந்த பைக் ரெட்டில் தான். இன்றைக்கி இந்த பைக் இருக்கிறதுனால நம்மளுடைய இன்றைய விளாக்ஸ் வந்து சிரமமே இல்லாமல் எல்லா அட்ராக்ஷனுக்கும் அப்படியே டோர் ஸ்டெப்புக்கு போனோம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த ரோட்டில் நம்ம நிறைய கவனித்த விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க, கைவிடப்பட்ட வெஹிக்கிள்ஸு ஜாஸ்தியாக கிடக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. நிறைய வெஹிக்கிள் இந்த இடத்துல கைவிடப்பட்டிருக்கு. அவங்கெல்லாம் ஏன் இந்த வண்டிகளை இங்கே விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நிறைய வண்டி ரொம்ப பழசாக ரொம்ப குப்பையெல்லாம் இதெல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கெல்லாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த கிளைமேட்டில் நம்மளுடைய பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து வெயில் அவ்வளோ ஜாஸ்தி, அதில் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கோம் பொழுதுனைக்கும். அதனால் நம்ம நிறைய தண்ணி எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த இடத்துல சோடா சர்பத்து ரொம்ப ஃபேமஸ். பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் சைடில் ரோட் சைடில் உள்ள ஸ்டால்ஸில் பார்த்தோம் அப்படின்னாக்க எங்கே பார்த்தாலும் சோடா சர்பத்து தான். இந்த ட்ரிங்க் இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ். லெமனு சிரப்பு அந்த நம்ம நார்மல் சர்பத்து தான். ப்ளஸ் இவங்க வந்து சோடா அடிச்சு விட்ருவாங்க. சோடா அடிச்சு விட்டு கொடுத்தா ஒரு செகண்ட்லாம் நம்மளுடைய பாடி ஃபுல்லாக கூலாயிரும்.
இந்த இடத்துல ஒரு சின்ன பிரிட்ஜு, நம்ம போகிறப்போ இதில் நின்று நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க. சரி, அப்படி என்ன தான் இருக்குன்னு கொஞ்சம் உள்ளே போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி உள்ளே ட்ராவல் பண்ணோம். உள்ளே போனால் அந்த கவர்மெண்ட்டுடைய கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் அதே பிரிட்ஜ் வழியாக நம்ம திரும்பி வெளில வந்துட்டோம். இந்த பிரிட்ஜை தாண்டி டேமுடைய என்ட்ரன்ஸை தாண்டிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பாலக்காடு ஊருக்குள்ளே போகிறதுக்கான வழிக்கு போயிடுவோம். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்கு பாலக்காட்டில் போய் ஏதாச்சும் காட்ட முடியுதான்னு பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நமக்கு இங்கே பண்ண வேண்டிய வேலைகள் கொஞ்சம் இருக்குது. அந்த விஷயங்களெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு பாலக்காடு பக்கத்தில் நிறைய பியூட்டிஃபுல் வில்லேஜஸ்ஸு டேம் சைடு இல்லாமல் பாலக்காட்டு, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான ரூட்டுகளில் நிறைய வில்லேஜஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயங்களை நாளைக்கு போய் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு நிறையா ஏற்படுத்தியிருக்காங்க. அது அக்வாரியம் இருக்குது, பெரிய அக்வாரியம் இருக்குது, ஸ்னேக் பார்க் இருக்குது. அது இல்லாமல் அந்த டேமுடைய பெரிய கார்டன், அந்த டேமுடைய பெரிய கார்டன் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. நான் முடிஞ்ச அந்த அக்வாரியமாக ஒரு தனி வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஒரு நல்ல மாங்காய் ഉപ്പിലിട്ട ചെറുതുണ്ട് കയ്പ പാപ്പം മൂന്ന് പാപ്പം பசங்க மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட நிறைய மாங்காய் வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு மாங்காய் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டே ரைட் பண்ணி போக ஆரம்பித்தோம். பாலக்காட்டுடைய என்ட்ரன்ஸுக்கு போயிட்டுருக்கோம். யூஸ்வலாகவே நம்ம இந்த கேரளா ஸ்டேட்டில் நிறைய கவனித்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இவங்க வெஹிக்கிளை அவ்வளோ அழகாக பராமரிக்கிறாங்க. ஏகப்பட்ட அந்த ஆல்ட்ரு பண்ண வெஹிக்கிள்லாம் பார்க்க முடியும். இங்கே ரொம்ப அழகான அந்த கஸ்டமைஸ்டு வெஹிக்கிள்ஸு, ரொம்ப டிசைனாக, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கல்ஃப் சைடே இருந்த மக்கள் அதிகமாக. ஸோ அதனால் அங்கே பார்த்துட்டு வந்து அந்த ஹை ஸ்பீடான வெஹிக்கிளை இவங்களே வந்து மாடிஃபை பண்ணி ரோட்டில் போகிறப்ப ரொம்ப தாறுமாறாக போகிறாங்க.
நம்ம இங்கே பாலக்காட்டில் ஒரு ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். டெய்லி ரெண்டல் ஹாஸ்டலு, ரொம்ப நல்ல அக்காமடேஷன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான அக்காமடேஷனு, ஓரளவு ஏர் கண்டிஷனரோட கொஞ்சம் போர்ஷாகவே இருந்துச்சு. பசங்க, அந்த ஒர்க்கிங் மென்ஸு இவங்கெல்லாம் தங்குற மாதிரியான ஹாஸ்டல். ஸோ நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில் ஹேர் கட் பண்ண போனோம். நமக்கு நாளைக்கு அந்த வில்லேஜ் சைடு போகணும், நிறைய அட்ராக்ஷன்ஸ் பார்க்கணும். ஊர்லேருந்து நம்ம ஹேர் கட் பண்ணாமல் வந்துட்டோம். ஸோ அதனால் ஹேர் கட்லாம் பண்ணி ப்ரிப்பேர் ஆகிக்கலாமே அப்படின்னு அன்றைக்கி ஈவினிங்கே ஹேர் கட் பண்ணதுக்காக இந்த கடையில் போய் உட்காந்தோம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா முடி வெட்டுறவர் மலையாளியும் கிடையாது. மலையாளியாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு தமிழ் நல்லா தெரியுது. பட் ஆனால் நம்மளுக்கு வெட்டுறவர் வடநாட்டிலேருந்து வந்தவர். அவருக்கு சொல்லி புரிய வச்சு ஒரு வழியாக நம்ம வந்து முடியை வெட்டிட்டு அதை கடையை விட்டு கிளம்புறக்குள்ளாட்டி போதும் ஆயிடுச்சு. பட் ஆனால் ஓகே தான், சொல்ல புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த கடையை, சின்ன கடையை அவங்க வந்து அந்த மார்ஸ் டிசைனில் பண்ணியிருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் அந்த இன்டர்ஸ்டெல்லர் கான்செப்டில் போஸ்டர்ஸ், ரொம்ப சயின்ஸ் ஃபிக்ஷனு மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ள பார்பர் போட்டிருக்கேன். அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மைன்யூட்டாக அந்த இன்டர்ஸ்டெல்லரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருப்பார் போட்டிருக்கு. ஸோ அதோடைய அந்த தாக்கமும் அவர் கடை ஃபுல்லாகவே இன்டர்ஸ்டெல்லருடைய போஸ்டர்ஸ். ஸோ அதனால தான் மெயினாக இந்த ஹேர் கட் பண்ணதே காமிச்சேன். மார்ஸ்னு கடைக்கு பேர். நல்ல ஒரு ஸ்பேஸுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலு. கிட்டத்தட்ட அங்கங்கே பார்த்தோம் அப்படின்னாக்க சின்ன சின்ன அந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் டாலு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தேன். அண்ட் வேடரஸ், நம்ம இந்த விலாகை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைம் வந்தாச்சு. உங்களை சூப்பரான விலாகில் வந்து சந்திக்கிறேன்.